சர்வதேச அளவிலான ஏரோபிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த இளம் வீராங்கனை ஒருவர் ஆசிய போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற்றும் பொருளாதார பிரச்சினையால் வாய்ப்பை தவறிடும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் அழகாபுரம் பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி சுப்ரஜா. ஆட்டோ ஓட்டுநரின் மகளான ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த சுப்ரஜா சிறு வயது முதலே ஜிம்னாஸ்டிக், ஏரோபிக், கராத்தே போன்ற பல்வேறு திறமைகளை வளர்த்துக் கொண்டுள்ளார். தனியார் பள்ளியில் பயிற்சியாளராக உள்ள சுப்ரஜாவின் தாயார் பாத்திமா அவருக்கு ஏரோபிக் பயிற்சிகளை வழங்கி வருகிறார். ஏரோபிக், கராத்தே, கேரம் என அனைத்து வகையான விளையாட்டுகளிலும் பதக்கங்களை அள்ளி குவித்திருக்கும் சுப்ரஜா கடந்த 2017ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச ஏரோபிக் போட்டியில் பதக்கம் வென்றதை மகிழ்ச்சியுடன் நினைவு கூறுவதோடு அதற்கான கடனையோ இன்னும் அடைக்க முடியவில்லை என கூறுகிறார். மேம்க்கு சேர்த்து 3 lakhs செலவாச்சு. அதில் 1.5 lakh பாதி தான் ஸ்பான்சர் பிடிச்சோம், பாதி தான் கிடைச்சது. பாதி அப்பா ஆட்டோ டிரைவர், அப்பாவோட ஆர்சி புக்கு, அம்மாவோட நகை எல்லாம் அடமானம் வச்சு போயிட்டு வந்தோம். போயிட்டு கோல்டு, சில்வர் மெடல் பண்ணியிருந்தேன். தற்போது ஆசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் தேர்வான போதும் பொருளாதார பற்றாக்குறையால் போட்டியில் பங்கேற்பதை ஒத்தி வைத்துள்ளதாக சுப்ரஜா வருத்தத்துடன் கூறுகிறார். ஏசியன் லெவல் கிடைச்சு அமௌண்ட் பிரச்சனைனால போக முடியும். ஏசியன் முடிச்சு வேர்ல்டு சாம்பியன், ஒலிம்பிக்லாம் செலெக்ஷன் கிடைச்சு போயிருப்பேன். கண்டிப்பா மெடல் பண்ணியிருப்பேன். விளையாட்டு போட்டிகளுக்கான பயிற்சிக்கு எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையில் அரசு சார்பில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தந்தால் மேலும் பல சாதனைகளை சுப்ரஜா படைப்பார் என நம்பிக்கையுடன் கூறுகிறார் அவரது தாயார். ஒரு லெவல் வரையும் போவா, பிளேஸ் அடிப்பா. ஆனா எங்களால அமௌண்ட்னாலதான் எங்களால முடியல. நிறைய பேர் இந்த மாதிரி புவர் கேர்ள்ஸ்க்கெல்லாம் டேலண்ட் எல்லாமே இருக்கு. இந்த அமௌண்ட் பிரச்சனைனாலதான் எங்களால எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குது. எக்யூப்மெண்ட்ஸ், பிளேஸ் எதுவுமே இல்லை. எங்களுக்கு இருக்கிற எங்க வீட்டுல மொட்டை மாடியில தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். வீட்டு மொட்டை மாடியையும் வெறும் தரையையும் பயிற்சி களமாக மாற்றி மிளிர்ந்து வரும் சுப்ரஜாவின் திறமை 4 சுவர்களுக்குள் முடங்கி விடாமல் எண்ணற்ற குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக மாற அரசு மற்றும் நல்லெண்ணம் படைத்தவர்கள் உதவ வேண்டும் என்பதே அவர்களது பெற்றோர்களின் கனவு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து திருமலை.